காஸ்பல் நியூடெக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம்னா டீசல் புல்லட்டை பற்றினது. டீசல் புல்லட் வச்சுருக்கவங்க எல்லாரும் வண்டி அவங்களே எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிய வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பம்பு நாசில் எப்படி க்ளீன் பண்ணுறங்கிற பற்றி விவரமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே நம்ம வண்டி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை நாங்கள் சர்வீஸே பண்ணலை. சரி, இப்போ ஒரு தடவை கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துருவோன்ட்டு எஃப்சி பார்க்குற மாதிரி பார்த்துருவோன்னு அக்கா பிரிச்சிட்டோம். அதில் ஒரு பகுதி தான் நம்ம பார்க்குற இந்த பம்பு நாசில். இதை எப்படி கலட்டி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். டீசல் புல்லட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், இந்த பம்பு நாசலில் 4 பக்கமும் கண்ணு முடிய அளவுக்கு பவராக டீசல் ஸ்ப்ரே ஆகும். அப்போ தான் அது வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நார்மல் வண்டி மாதிரி ப்ளக்கில் ஸ்டார்ட் ஆகாது டீசல் புல்லட்டு, அது நமக்கு தெரியும். சரி, வாங்க மேட்டருக்கு போவோம். நீங்கள் இந்த பார்க்குற மாதிரியே காப்பரில் இருக்கக்கூடிய இந்த டியூப்பில் தான் டீசல் போகும். இதை நட்டை நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் டீசல் டியூப் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த இதை டியூப்பை பொறுமையாக கலட்டி விட்டுருங்க. எங்களோட வண்டி ஒரு 7-8 வருஷம் ஆனனாலையும் நாங்கள் பெயிண்ட் அடித்தப்போ அந்த கரியெல்லாம் ஏறி நல்லா பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் அதுக்காக லைட்டாக மெதுவாக தான் தட்டியிருக்கோம். ரொம்ப அதை தட்டிடக்கூடாது. ஏன்னா அந்த நாசில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை போட்டு பலமாக தட்டக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா கனமான இரும்பு பிளேட்டு நாசிலுக்கு மேலே போட்டிருக்கோம். அதில் 10-11 ஸ்பானரை போட்டு நீங்கள் மெதுவாக அந்த 2 நட்டையும் கழட்டி எடுத்துருங்க, லூஸ் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கழட்டிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தகடில் வளைச்ச மாதிரி சின்னமாக ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப மாட்டும்போது அந்த நாசிலில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் இந்த பாயிண்ட்டை கரெக்டாக வச்சு மாட்டணும். அதுதான் கணக்காக இருக்கும். இப்போ உங்கள் இது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக மெதுவாக 4 பக்கமும் தட்டி அந்த நாசில மெதுவாக உருகுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே ஏகப்பட்ட கார்பன் கறி அடைஞ்சு போய் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கலட்டி போட்டனால, கிக்கர்லாம் கழட்டி போட்டனால இதை எப்படி ஸ்ப்ரே ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட முடியல. ஆனால் நமக்கு அந்த டிப்பில் நல்லா கறி அடைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. சரி, எது எப்படி இருந்தாலும் ஒரு தடவை சுத்தமாக கிளிப்பாட்டி க்ளீன் பண்ணிடுவோங்கிறதுக்காண்டி தான் நம்ம இதை கலட்டி எடுத்திருக்கோம். ஏற்கனவே டேங்கில் பிடிச்ச டீசலை வச்சுருக்கோம். நம்ம எப்பயுமே கவனிக்க வேண்டியது, இந்த சின்ன தூசி மண்ணெல்லாம் நாசிலுக்குள்ளே போகாதபடி பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ நம்ம டீசல் வச்சுருக்கோம். அதை அந்த நாசிலில் ஊற்றி கொஞ்சம் ப்ரெஷ்ஷை வச்சு முதல்ல அந்த கறியெல்லாம் எடுத்துடுறோம். அது ஒரு தடவை கழுவிட்டு 2வது தடவை 3வது தடவை அதை கீழே ஊற்றிட்டு திரும்ப தேவைப்பட்டால் 2-3 தடவை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நல்லா கழுவிடுங்க. அந்த டிப்பில் தான் டீசல் 4 பக்கமும் போகிறதுக்குள்ள இடம் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் நேரம் டீசலில் ஊற வச்சு நல்லா நகத்தை வச்சு மெதுவாக சுரண்டி எடுத்துருங்க. அப்புறம் என்ன, நம்ம அதை நல்ல துணியை வச்சு தொடச்சிட்டோம்னா நல்லா சுத்தமாயிரும். அப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரியே பம்பு நாசிலில் எப்படி கலட்டினோமோ அப்படியே நம்ம திரும்ப அதை மாட்டிக்கணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டே மாட்டிருங்க. நாங்கள் பழைய மாதிரியே அந்த ரெட் பேஸ்ட்டை அதில் போட்டிருக்கோம். இந்த ரெட் பேஸ்ட் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்லீவ் மாதிரி வேலை செஞ்சு உள்ளேருந்து லீக் ஆகாமல் தடுக்கும். அதுக்காக தான் இந்த ரெட் பேஸ்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நல்லா டைட்டாக இருக்கும். எந்த ஏர் லீக்கு டீசல் லீக் ஆகாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால தான் நம்ம இந்த ரெட் பேஸ்ட்டை போட்டுட்டு மாட்டோம். நம்ம நல்லா எப்பயும் கலட்டுற மாதிரி கழட்டிட்டு அதை மாட்டும் போது அந்த புள்ளி இருக்க இடத்த அந்த பிளேட்டை வச்சுட்டு 10-11 போட்டு நல்லா 2 வெட்டிக்காமல் ஈவனாக மாட்டணும். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஈவனாக டைட் வச்சா போதுமானது. அப்புறம் வழக்கம் போல் நம்ம இந்த காப்பர் டியூப்பை மாட்டிடணும். தேவையான அளவு டைட் வச்சிடணும். அப்புறம் பின்னாடி இருக்க 2 டியூப்பையும் மாட்டி விட்டுருங்க. நம்ம அந்த டியூப்பில் பின்னாடி இருக்கக்கூடிய டியூப்பில் ஏர் லாக் ஆகிடாமல் கொஞ்சம் டீசல் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மாட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் அதை பொறுமையாக க்ளீன் பண்ணிங்கன்னா கறி எல்லாமே போய் நாசில் க்ளீன் ஆயிரும். உங்கள் காரியம் முடிஞ்சு போச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். கடல் இல்லாமல் வீடு கட்டுறது எப்படி, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு என்னென்ன பொருட்கள் செய்யலாம், இது மாதிரி நிறைய உபயோகமுள்ள வீடியோக்கள் போட்டிருக்கோம். எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்து பயனடைங்க. அப்புறம் எங்கள் புல்லட் ரொம்ப பழைய புல்லட்டு. அதனால் அந்த தகரம்லாம் இருட்டு கொட்டி போச்சு, தகர பாக்ஸ் எல்லாம் கொட்டி போச்சு. அது எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. அதையும் நீங்கள் தேவைப்படுறவங்க பாருங்கள். இன்னும் டீசல் புல்லட்டில் எப்படி ஆயில் மாற்றுறது, சாதா புல்லட் எப்படி
செல்ஃப் ஸ்டார்ட் வைக்கிறது, இது போன்ற வீடியோக்கள்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்து பயனடைஞ்சு எங்களுக்கு உங்கள் ஆதரவை தாங்க. இப்போ வந்து ஆயில் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒயரிங் பண்ணுறது, இது போன்ற வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து பயனடைங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.